வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ. எதை பற்றியான அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை பற்றின அன்பாக்சிங். Tamron 70-70 இதை இந்த பாக்ஸில் தான் வந்தது. ஸோ பார்த்துக்குங்க, எதையுமே நான் பிரிக்கலை. ஏன்னா எதுக்கு மெயினாக நான் அன்பாக்சிங் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த லென்ஸ் வாங்கி அதில் அனுபவப்பட்டது தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்மாவில் ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கினேன், 30mm f1.4. அந்த லென்ஸை பற்றியான வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதை நான் அன்பாக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே என்ன வச்சுருந்தாங்கன்னா, ஒரு கிளாத் ஒன்று வச்சுருந்தாங்க லென்ஸுக்கு பதிலாக. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் அமேசான் கூட ஃபைட் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திருப்பியும் எனக்கு அவங்க தரலை. அதான் ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா அவங்க திருப்பியே தரலை கடைசி வரைக்கும். ஒரு 3 மாதத்துக்கு பிறகு சிஇஓக்கெல்லாம் மெயில் போட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த ப்ராடக்ட் ஒரு 20 ரூபா ப்ராடக்ட் வந்தாலும் அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக அதுதான் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறது, எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இது Tamron லென்ஸு 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. 70-70 f2.8 இந்த லென்ஸோட இது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு லென்ஸ் வாங்கலாம்னு என்ன நினச்சேன்னா, F4ல் 18-105 வாங்கலாம்னு நினச்சேன். அதுவும் APS ஃபார்மெட் தான். ஏன்னா நான் APS-C வச்சுருக்கேங்கிறதுனால 18-105 வாங்கலாம்னு நினச்சேன். பட் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா, அது இதோட அப்பச்சர் ரேஞ்ச் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த மாதிரி கேமராவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஸோ ஓகே, நான் அந்த மாதிரி போக மாட்டேன். உங்களுக்கு சாப்பிட்றீங்களா இல்லை நல்ல பார்ப்போம். என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 65. ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணட்டோம்னா அன்பாக்ஸ் பண்ணி அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப அமேசான் நன்றி. நான் அன்பாக்ஸ் பண்ணி பண்ண மாட்டேன். வரும் தான் பிரிச்சு பார்த்து ஸோ நான் அழகாக பண்ணி தான் டாக்டர் ஆசையாக இருக்குது. ஸோ லெட்ஸ் அன்பேக் அண்ட் செக் இட். கிழிக்கும்போது எனக்கு மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ Tamronலேருந்து நான் ஃபில் பண்ணும் போல் 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ரேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஓகே, இது இருக்கட்டும் வாரண்டி கார்டு. அப்புறம் மேனுவல். அது நிறைய லாங்குவேஜில் போட்டிருக்கு மேனுவல். ஸோ மேனுவல் இதுவும் கிட்டத்தட்ட மேனுவல் மாதிரி தான் இருக்குது. என்னென்னு தெரில. ஸோ இது மஞ்சள் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஜப்பான் மேட் லென்ஸு. ஸோ இப்போ தான் லென்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மொமெண்ட்டு தான் ப்ரீஷியஸ் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே, நல்லா வெயிட்டாக தான் இருக்குது லென்ஸு. சூப்பராக தான் இருக்குது லென்ஸு. இது வர ஸ்மெல்லு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது.
This is the lens, Tamron 70. செம்மையாக இருக்குது லென்ஸு. இதில் நான் போட்டு செக் பண்ணணும். இது லென்ஸ் ஹூட் வேறு கொடுத்துருக்காங்க. திருப்பி இதில் இது பண்ணிக்கலாம் லென்ஸ் ஹூடு. அதுக்கு மேலே ஃபில்டர் த்ரெட் ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபில்டர் த்ரெட்டு 67 இது. ஸோ என்கிட்ட 82 வரைக்கும் இருக்குது ஃபில்டர் த்ரெட்டு. ஸோ நோ இஷ்யூ. 67 தான் போட்டுருது இதோட ஃபில்டர் த்ரெட்டு. பட் ஆனால் இதில் போடலை ஃபில்டர் த்ரெட்டு சைஸு. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் 67 போட்டிருந்தாங்க. அதுதான் கான்ஸ்டண்ட்டாக உள்ளது போல். எதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இல்லை, எதுலேயும் மென்ஷன் பண்ணலை. லாக் ஆயிடுச்சு. இதுதான் இந்த லென்ஸை பற்றியான அன்பாக்சிங். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நான் தனி வீடியோவாக முடிஞ்சால் போடுறேன். இல்லைன்னா நான் இதோட ஃபோட்டோஸ், வீடியோகிராஃபி எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து பர்ஃபெக்ட் லென்ஸ் ஃபார் வீடியோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா f2.8ங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. f2.8ங்கிறது வேறு லெவல். f2.8ங்கிறது அதை செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் ஒரு டிஃபிகல்ட்டி ஒன்று இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம லென்ஸ் வாங்கும் போது ஃபோக்கஸ் ரிங் இங்கே இருக்கும், இது இங்கே ஜூம் ரிங் இங்கே இருக்கும். இது ஜூம் லென்ஸ் வந்து இதில் வந்து அப்படியே ஃப்ளிப்பாக இருக்கும். ஃபோக்கஸ் ரிங் இங்கேயும் ஜூம் இங்கேயும் இருக்கும். சோனி லென்ஸ்லாம் அப்படி இருக்காது. ஸோ திஸ் இஸ் Tamron 70. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி. இந்த லென்ஸோட வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அவுட்புட் ஃபுட்டேஜ். பாய், தேங்க்யூ.